வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறது எப்படி? வெற்றிகரமான விஷயங்கள் தான் பண்ண போகிறேன், என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் விஷயம் 1 hour ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது 1 hour ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு இன்டர்வியூ, ஒரு எக்ஸாமு அல்லது முக்கியமான ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடியே எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த ஒரு 1 hour ஸ்ட்ராட்டஜி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள சந்திக்க போனாலோ, எக்ஸாம் எழுத போனாலோ, இன்டர்வியூ அட்டன் பண்ணாலோ உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் வேறு மாதிரி இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியில் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா 100% நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும். வாட் இஸ் 1 hour ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 1 hour பிரிச்சுக்கணும், சரியா? முக்கியமான ஒரு 1 hour இருக்குது. கோல்டன் ஹவரில் சொல்கிறது அதுதான். கோல்டன் ஹவர் எப்படி 1 hour இருக்கோ அது போல் 1 hour ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது 1 hour 60 நிமிடங்களுக்குள்ள நம்ம பிரிக்க போகிறோம். அந்த 60 நிமிடங்களில் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம், சரியா? இது வந்து ஒரு ஃபோக்கஸ்க்கான ஒரு டெக்னிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல்ல என்ன பண்ணணும்? 0லேருந்து 10 நிமிஷம், 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம், 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம், 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம், 40 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம், 50 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம். தட் மீன்ஸ் 1 hour. இப்போ இதுதான் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம், ரைட்? ஃபஸ்ட்டு அந்த 0லேருந்து 10 நிமிஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்களை மூடி ஒரு ஷார்ட் மெடிடேஷன். மெயினாக மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். தங்க நேரத்தில் ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. ஒன்று, ஒரு ஷார்ட் மெடிடேஷன். கண்களை மூடி எந்த ஒரு கீவேர்டையும் நினைக்காம நீங்கள் அமைதியாக இருக்கலாம், அல்லது வந்து மூச்சு காத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் உள்ளுக்குள்ளே, அல்லது எதையும் நினைக்காம இருக்க ட்ரை பண்ணலாம். அதில் முடியலை அப்படின்னா நீ மைண்ட்ஃபுல்னஸ்க்கு கன்வெர்ட் ஆகிடலாம், ரைட்டா? முதல் 10 நிமிஷம் மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ். அதாவது எதுக்காக அப்படின்னா, முதல் 0லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கிளியர் யுவர் மைண்ட். அவ்வளோதான், நம்ம கிளியர் பண்ணிடுறோம். மைண்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் அந்த கோல்டன் ஹவரை அதை தூக்கி நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, 0லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்மளோட மைண்டை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஷார்ட் மெடிடேஷனோ அல்லது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸோ பண்ண போகிறோம். ரெண்டாவது, இந்த 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஆடியோவை நம்ம கேட்க போகிறோம், வீடியோ இல்லாமல். ஏன் வீடியோ இல்லை, ஏன் ஆடியோ அப்படின்னா, வீடியோன்னும் போது நமக்கு டைலூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்குறோம், அது எல்லாமே நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்குது. பட் அது கண்களை மூடி ஹெட்செட் போட்டு கேட்கும்போது அது நம்மளுடைய இலக்குகளை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குது. உன்னால் முடியும்னு சொல்லும் போது 100% முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் காலையில் உள்ளுக்குள்ளே போகணும். எப்போ அப்படின்னா 10 நிமிஷம், முதல் 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய பாடி மைண்ட் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. முதல்ல கிளியர் ஆயிடுச்சு மைண்டு. ரெண்டாவது இடத்துல மோட்டிவேஷனை போட்டு ரொப்பிட்டீங்க, நீங்கள் பயங்கர கான்ஃபிடண்டாக இருக்கீங்க. மூணாவது விஷயம், 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் என்ன பண்ணணும்? ஏதாவது படிக்கணும். இந்த இடத்துல வந்து ஆடியோ புக் கேட்கறது இல்லை, படிக்கணும். அப்படி நம்ம ஆல்ரெடி ஆடியோ கேட்டாச்சு, சரியா? இப்போ என்ன பண்ணணும்? படிக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் புக்கில் இருக்க ஒரு கான்செப்டையோ ஸ்ட்ராட்டஜியோ அல்லது ஏதாவது ஒரு ஆர்டிகளையோ, எதற்காக அப்படின்னா அந்த ஆர்டிகளோ அந்த மோட்டிவேஷனல் புக்கில் நீங்கள் படிக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியோ 100% ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னன்னா, ப்ராக்டிக்கல் அட்வைஸ், நாட் மோட்டிவேஷன். ஆல்ரெடி நம்ம மோட்டிவேஷன் கண்டென்ட் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு, நம்ம ஆல்ரெடி மோட்டிவேட்டடாக தான் இருக்கோம். இப்போ நமக்கு தேவை ப்ராக்டிக்கல் அட்வைஸ். தட் மீன்ஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தர்ற விஷயங்களை தான் நம்ம வந்து படிக்கணும். சிம்பிளான விஷயமா, அது ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜி புக்காக இருந்தாலும் சரி. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 4வது செக்மெண்ட்டு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம். இப்போ தான் நம்மளுடைய இலக்குகளுக்குள்ளேயே வரும். ரைட் டவுன், நம்மளுடைய கனவுகளை எழுதுங்கள், அதை இலக்காக மாற்றுங்கள். கனவுகளுக்கு டேட்லைன் இல்லை, இலக்குகளுக்கு இருக்குது. அப்போ இதை முதல்ல எழுதி வச்சிடறோம். 10 வருஷம், 5 வருஷம், 1 வருஷம், 1 மாதம், 1 வாரம், 1 நாள், இப்போ கிளியராக எழுதிட்டோம். பிரேக் பண்ணிட்டோம் ஒவ்வொன்றா. எதற்காக அப்படின்னா, நம்மளோட இலக்குகளை ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப்பாக மாற்றிட்டோம், ரைட்? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மள்ட்ட கிளியர் கட் பிக்சர் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்கு, ரைட்டா? இப்போ இந்த மாதிரி செயல்கள் தான் உண்மையான மோட்டிவேஷன். கேட்பதல்ல, நீங்கள் எதையும் கேட்பதல்ல, உணர்வது. அப்போ முன்னாடி ஒரு டாஸ்க் இருக்குது. நிறைய பேர் என்னென்னா, மோட்டிவேஷன் ஒரு போதையாக இருக்கும். உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும், அதில் வந்து 100% முடியும். பட் அது மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, எப்போ செயல் இருக்குது, செயலை உந்தி தள்ளுவதற்கு தான் மோட்டிவேஷன். உண்மையான மோட்டிவேஷனே செயல் தான், சரி? அப்போ இந்த ஆக்ஷனபிள் ஸ்டெப்பு நமக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னும் போது அது நம்மளை உந்தி தள்ளணும். எப்படி வீட்டில் இருக்க முடியும்?
கிளைண்ட்டை போய் பாரு 10 மணிக்குன்னு இருக்கு. 10 மணிக்கு உட்காந்து மோட்டிவேஷன் மெசேஜ் வீடியோ கேட்டால் என்ன ஆகும்? வேலைக்கே ஆகாது. ரைட்? அப்போ 10 மணிக்கு வெளியில் இருக்கணும், 9 மணிக்கே கிளம்பி போயிடணும், கிளைண்ட்டை போய் பார்க்கணும், கிளைண்ட் வரதுக்கு முன்னாடி போய் நிற்கணும். டைம் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட். ரைட்டா? இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இலக்குகள் உங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கணும். அங்கே போய் நின்னாலும் கூட நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்க டெக்னிக்ஸே உங்களுடைய பிஸ்னஸ் கார்டில் இன்னைக்கான கோல் என்னன்னு எழுதி வைக்கணும். அதை எடுத்து பார்க்கணும். உங்கள் இலக்குகளை விட்டு நழுவாமல் இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. சரியா? இது பண்ணும்போது என்ன, உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். முதல்ல மைண்டு கிளியர் ஆச்சு, மோட்டிவேஷனை போட்டு ஃபுல் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். அடுத்தது 5வது பாட்டு என்ன அப்படின்னா, 40 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஆக்ஷன் எங்க, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன. இப்போ ஒரு ஆக்ஷனுக்காக வந்துட்டோம், ஒரு இடத்துல நிற்கிறோம், ஒரு கிளைண்ட்டை பார்க்குறோம். அடுத்தது என்ன, உடனே அவர் வரத்துக்குள்ளே அடுத்த கிளைண்ட்டு கால் பண்ணணும். சார் வந்துகிட்டே இருக்கேன், ஒரு ½ வந்துடுவேன், 1 ஹவரில் வந்துடுவேன். சரியாக பிளான் பண்ணி பேசணும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஆக்ஷன். எப்பயுமே சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஆக்ஷன், நெக்ஸ்ட் ஆக்ஷன், நெக்ஸ்ட் ஆக்ஷன். அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது யோசிக்கணும். இது என்னன்னா, இந்த இடத்துல என்ன தோணும்னா, ஒரு குட்டி குட்டியான ஒரு ஷார்ட் டேர்ம் மைல் ஸ்டோன் வச்சுக்கணும். இன்னைக்கு என்னோட இலக்கு வந்து 10 கிளைண்ட்டை மீட் பண்ணுறது, என்னோட இலக்கு ஒரு 5 கிளைண்ட்டை மீட் பண்ணுறது, இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் டர்ன் ஓவர் எடுத்துகிட்டு வருது, அதில் எனக்கு ஒரு 10,000 20,000 கிடைக்கும். 10,000 கிடைக்கலாம், 20,000 கிடைக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 10% அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 கன்ஃபார்மு, அல்லது ஒரு 20,000 கிடைக்கலாம். இப்போ நீங்கள் தான் பிளான் பண்ணணும். இப்போ இதை ஒரு மைல் ஸ்டோனாக பிளான் பண்ணிட்டு, மைல் ஸ்டோன் வச்சாதான் இன்னைக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களாம் பாருங்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க பாருங்கள். சார் ஒரு 1000 ரூபா பிளான் பண்ணாங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஓட்ட, 200 ரூபாய்க்கு ஓட்ட, 500 ரூபா ஓட்டினா அவங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் வச்சு பண்ணுவாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு 2000 எடுத்துகிட்டு போகணும் சார், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு டார்கெட் வச்சு சம்பாதிக்கிறதுல மிக முக்கியமான ஆட்கள் வந்து நம்ம ஆட்டோ நண்பர்கள் தான். அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு மைல் ஸ்டோனை வச்சு உங்களுடைய ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறீங்க. இப்போ ஒரு கிளைண்ட்டை பார்த்தாச்சு, அது புஷ் ஆகிடுச்சு, அப்போ என்னாச்சு, -10,000 ப்ராஃபிட் போச்சு. இதுக்கப்புறம் உட்காந்துருக்க முடியுமா, வீட்டுக்கு போக முடியுமா, டயர்ட் ஆகிட்டு போகவே கூடாது. காலைல கிளம்புற நைட்டு தான் வீட்டுக்கு போகணும், லஞ்சுக்கெலாம் போகணும், லஞ்சுக்கு வீட்டுக்கு போகவே கூடாது. முடிஞ்சா இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணல, -10,000. அப்போ அடுத்த கிளைண்ட் வந்து 20,000 ப்ராஃபிட் வர மாதிரி நம்ம விஷயம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அடுத்த ஒரு ½ இன்னொரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும். ஒரு ஆட் பண்ணுங்க. அது யார், உங்களுடைய வந்து அந்த டூ டூ லிஸ்ட் ப்ரியாரிட்டி எடுத்து பாருங்க, அதில் வேற யாராவது கிளைண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்க. சிம்பிளாக இது மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கான ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, மைல் ஸ்டோனை ட்ராக் பண்ணுறீங்க. அவ்வளோதான். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியம், 50 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் என்ன பண்ணணும். இந்த இடத்துல ஒரு அப்படியே 50 மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டே வரீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேங்க, 1 ஹவரில் நம்ம பிளான் பண்ணுறோம், கிளைண்ட்டை போய் பார்க்க போல, கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 1 ஹவர்லேயே நம்ம கிளைண்ட்டை பார்க்கறதுக்கான விஷயத்த நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த கிளைண்ட்டை பார்க்கல, நாம் கிளைண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஒரு விஷுவலைசேஷனை கொண்டு வரும். ஏன்னா கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லாங் டேர்ம் விஷனை பிளான் பண்ணுறோம். என்ன, இது நடந்தால் எப்படி இருக்கும், உங்களுடைய இப்போ நம்ம பண்ணுற ஒரு செயல் வந்து எப்படி நம்மளோட கமிட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுடைய நேரம் மேபி கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்தாலும் கூட அந்த 1.5 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த விஷுவலைஸ் பண்ணலை, லாங் டேர்ம் விஷனை யோசிக்கலை, நம்மளுடைய கமிட்மெண்ட்டை யோசிக்காமல் இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கமிட்மெண்ட் இருக்கும், கடன் இருக்கும், பட் அதை நேரத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட கடனோ கமிட்மெண்ட்டோ மாறணும் அப்படின்னா நேரம், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். பிரபஞ்ச நேரத்தில் ஆரம்பித்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரம். அந்த நேரத்தை பணமாக மாற்றணும். அதுதான் நேரம் ஈக்குவல் டு அந்த நேரத்தில் நீங்கள் போடுற எஃபோர்ட், அதில் இருக்கிற எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட், எந்தூசியாசம், E3யோட நீங்கள் ஒரு எஃபோர்ட்டை போட்டிங்கன்னா 100% அந்த நேரம் பணமாய் மாறும். நேரம் பணமாய் மாறும். அதற்கான அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் உள்ளே போடணும், கமிட்மெண்ட்டோடய வாழணும். அந்த கமிட்மெண்ட்டுக்கு 3x ஃபார்முலாவாக ஒர்க் பண்ணணும். 10,000 வேணும்னா 30,000 வேணும்னு ஓடணும், அந்த ஃபயர் இருக்கணும். இதை எல்லாமே இந்த 1 ஹவரில் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ட்ரீம் பிளான் மாதிரி இருக்கும். இந்த 1 ஹவர் ஸ்ட்ராட்டஜியை யார் ரெகுலராக பண்ணுறாங்களோ, ஒவ்வொரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும், ஒரு எக்ஸாம் முன்னாடியும், ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடியும் உங்கள் துறைக்கு ஏற்றார் போல் அதை மாற்றிக்கணும். ஒரு படிக்கிற பையனாக இருந்தால் எவ்வளோ யூனிட் படிக்கணும், எவ்வளோ சாப்டர் படிக்கணும், அதை யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், டீச்சர்கிட்டயா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயா, இது மாதிரி பிளான் பண்ணணும். துறைக்கேற்ற மாதிரி இந்த 1 ஹவர் ஸ்ட்ராட்டஜி மாறும். இந்த கண்டென்ட்டை ஹெட்செட் போட்டு கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதே 1 மணி நேரம், 1 நிமிஷம், 1 செகண்ட் தான். 1 செகண்ட் நீங்கள் வீணாக்குற அந்த 1 செகண்ட் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த 1 செகண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு கிளையண்ட் உங்களுக்கு அடிமையாக மாறுவார், அவரால் 1 கோடி கூட சம்பாதிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். பில்கேட்ஸ் சொன்னதை கடைசியாக சொல்லி இதை முடிக்கிறேன். நெவர் எவர் வேஸ்ட் யுவர் சிங்கிள் மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்தை பணமாய் பாருங்கள். பணத்தை பணமாக பார்க்குறீங்க, நேரத்தை பணமாய் பாருங்கள். பணம் பணமாக பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன்.